என்னுடைய அருமை நண்பர், தமிழ் வித்தகர், எழுத்தாளர், இன்று நம்முடைய கலந்திருக்கக்கூடிய மாயா மனோகரன் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தமிழ் பள்ளி அவர் தான் நிர்வாகியாக இருக்கிறார். எனக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த தமிழ் பணி, ஐயாவுடைய தமிழ் பணி சிறப்பதற்காக ஐயாவை நீங்கள் நன்கொடையாக விடுங்க, உறுப்பினர் கட்டணம் விடுங்க கொடுத்தாங்க. அவங்க எப்படி வச்சுட்டாலும் சரி, எனக்கு இன்னும் சில வழிகாட்டுதல் கிடைச்சது. அதை பாராட்டி கவையம்புதூர் தமிழ் சங்கம் மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய தாய்த்தோடு நிர்வாகி என்னுடைய மேடைக்கு அழைத்து இந்த கவையன்புதூர் தமிழ் சங்கம் போல இந்த கவையன்புதூர் முதல்ல கோவில் பழையம் இருந்துச்சு. அப்புறம் சர்க்கார் சாமக்குளம் தான் அது ரெக்கார்டில் இருக்காது நினைக்கிறேன். கவையன்புதூர்னு இது ஒரு புதுமையான பேரை கொடுத்து ஐயா தான். அதுக்கு ஒரு சின்ன விளக்கம்லாம் சொன்னார். எனக்கு மறந்து போச்சது. மிக அருமையான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு நான் கௌரவிக்கப்பட்டதற்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டதின்படி கோவில்பாளையம் என்பதும் சர்க்கார் சாமக்குளம் என்பதும் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய பெயர். இதனுடைய புராதன பெயர் தான் கவையன்புத்தூர். பாடல் பெற்ற தலம். கவையன் என்ற குறுநில மன்னன் இங்கு ஆட்சி செய்ததால் இந்த ஊருக்கு பேரு கவையன் புத்தூர் என்று ஆனது. அதற்கடுத்து கவையன்பதி என்று ஆனது. அதற்கடுத்ததுதான் கோவில்பாளையம். கௌசிகா நதி இங்கு ஓடுவதால் இங்கு கௌசிகா முனிவர் வாழ்ந்ததாகவும் அவர் இங்கு தங்கிய போது காலையில் வழிபடுவதற்கு சிவன் இல்லையே என்றதால் கௌசிகா நதியில் ஒரு குச்சியை நடுகிறார். அதனுடைய நுரையெல்லாம் அப்படியே சிவலிங்கமாக வடிவெடுத்ததாகவும், இந்த கோயிலில் இருக்கக்கூடிய காலகாலேஸ்வரர் கோயில்ல அபிஷேகம் செய்ய மாட்டார்கள். ஏன்னா அந்த விக்கிரகம் முறையால் ஆனது என்பதால் அதற்கு எண்ணெய் காப்போ தண்ணியோ ஊற்றி சுத்தம் பண்ண மாட்டார்கள். அதனால அப்பொழுது அது கௌசிக முனிவர் வாழ்ந்ததால் இந்த நதி கௌசிகா நதி. நேற்று கூட அதை கூட்டம் நடத்தினாங்க. இப்போ எல்லா பக்கம் பெயர் வச்சிருக்கிறாங்க. இந்த நதிக்கு பெயர் கௌசிகா நதி என்று. கௌசிகா நதி நீர் பாதுகாப்பு குழு தான் நேற்று எல்லாம் கூட்டம் நடத்தி அந்த தூர்வாரினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதற்கு அடுத்தது கோவில்பாளையம் என்றானது. வீதிதோறும் கோயில்கள் நிறைய இருந்திருக்கிறது இங்கே. அதனால கோவில்பாளையம் ஆனது. இப்போ 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கோவில்பாளையம். அரசு பத்திரத்தில் பூரா அப்படிதான் பதிவாயிருக்கு. இப்பொழுது சர்க்கார் சாமக்குளம் என்று ஆனதற்கு ஒரு காரணம், சொல்லப்படுகின்ற காரணம் எந்த அளவுக்கு என்று தெரியாது. இங்கே அருகில் இருக்கக்கூடிய நிறைய குளங்கள் எல்லாம் இருக்கிறது. அவற்றை எல்லாம் அரசு பொறுப்பெடுத்து தூர்வாரி அதை பயன்பாட்டுக்கு கொடுத்ததால் சர்க்கார், அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களை எல்லாம் சர்க்கார் என்று அழைத்தார்கள். சர்க்கார் சாமக்குளம் என்றானது. பக்கத்துல அக்ரகார் சாமக்குளம்னு இருக்குது. அங்க அப்படித்தான். அக்ரகார் சாமக்குளம் என்பது ஒரு அக்ரகார வீதியில் அந்தணர்கள் மட்டுமே குடியிருந்தார்கள். அங்கு பெரும்பாலும் பெருமாள் கோயிலும் ஈஸ்வரன் கோயில் ரெண்டுமே இருக்கிறது. அதனால அந்த வீதியில முழுக்க அவர்கள் குடியிருந்ததால் அதற்கு பேர் அக்ரகார் சாமக்குளம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குளத்தை சுற்றியும் திணை அதிகமாக விளைந்தது, சாமை அதிகமாக விளைந்தது. அதனால் சாமக்குளம் என்று ஆனது என்று கருத்துக்கள் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் இங்கே கபயகாளி அம்மன் என்ற ஒரு கோயில் இருக்கிறது. அது 18 ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறது. அந்த கோவிலுடைய வரலாற்று புத்தகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் கபயன்பதி எழுந்தருளியுள்ள கபயகாளி அம்மனே தான் முடியும். கபயன்பதி எழுந்தருளியுள்ள கபயகாளி அம்மனே என்று பாடல் முடியும். நான் என்னுடைய அறிவு கெட்டியபடி கௌசிகாபுரி
தமிழ்ச்சங்கம் தான் வைக்கலான் இருந்தேன். என்னோட தமிழாசிரியரிடம் அணுகி அவங்க தான் எல்லாம் வழிகாட்டினாங்க. அவர் தான் சொன்னாரு, இன்னும் பிராதான பெயர் இருக்குதப்பா, கவையன்புத்தூர் தான் இதனுடைய பிராதான பெயர் அப்படின்னு சொன்னதுனால கவையன்புத்தூர் என்று வைத்தோம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு 6 மாதம் கூட்டம் நடத்திட்டு ஈரோட்டில் சிறுதெய்வ வழிபாடுகளை பற்றி ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற முனைவர் வேதநாயகம் வந்து பேசுகிற போது தான் சொன்னாரு, கவையன்புத்தூர் என்பது புராண காலத்திலேயே சங்க காலத்திலேயே அந்த பெயர் தமிழ்ச்சங்கமே கவையன்புத்தூர் தமிழ்ச்சங்கம் என்று இருந்தது, அதை நீ இன்று புதுப்பித்திருக்கிறாய், உன்னத முதல்ல பாராட்டுனாரு. அதனால அந்த காலத்துல இருந்து எனக்கு தெரியாது, எதேச்சியாக என் ஆசிரியர் சொன்னார், அதன்படி வைத்தோம். ஆனால் அதனுடைய ஆதாரங்களையும் எடுத்து ஒரு முறை காட்டினார். அதனால அப்படிப்பட்டு கவையன்புத்தூர். இத பல பேருக்கு கோவன்புத்தூர்ங்கிறத நினைச்சுக்கிறாங்க. அங்கு கோவன் என்ற குறுநில மன்னன் ஆட்சி பண்ணதுனால அதுக்கு பேர் கோவன்புத்தூர், அதுதான் கோவையம்புத்தூரா மாறியது. இங்கே கவையன்புத்தூர் என்பது கவைன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிற விவசாயிகள்லாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஒய் சேஃப்ல இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு கருவி, தடுப்பு இது, அது மரம் வெட்டுவது, முள் வெட்டுவது, போருக்கும் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனால கவையன்புத்தூர் என்ற அது வந்தது. அன்னார் அவர்கள் இப்பொழுது கவையன்புத்தூர் தமிழ்ச்சங்கத்தின் வளர்ச்சி நிதியாக 500 ரூபாயும் உறுப்பினர் கட்டணமாக 500 ரூபாயும் நாங்கள் அதை சேர்த்துக் கொள்கிறோம். மனமுவந்து வழங்கிய உங்களுக்கு எங்களது கவையன்புத்தூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் இங்கு இருக்கின்ற ஆண்டவர்கள் சார்பாகவும் நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம். நன்றி நன்றி. தலைமுறை இடைவெளி என்ற ஒரு அடுத்த பகுதி தான் இந்த வாழ்க்கையோட அடுத்த பகுதி. எல்லாமே வாழ்க்கையில் சந்தித்த நிகழ்ந்த நிகழ்வுகளை வைத்து நான் இந்த புனைவெல்லாம் எதுவுமே இல்லை. 2 நூல்கள். அப்புறம் நான் கொஞ்சம் சுற்றுப்பயணம் வெளிநாடு சுற்றுப்பயணம் போனது வந்து பயணக்கட்டுரை செஞ்சு இங்கே கூடியிருக்கின்ற ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் எல்லாம் நாட்குறிப்பு எழுதுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய சிறந்த ஒரு மனிதர்களையோ அல்லது சிறந்த ஒரு சம்பவங்களையோ, சிறப்பான இப்பொழுது குமார் வாசித்ததை போல ஐயா அவர்களுடைய நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. அதுல பார்த்தீங்கன்னா கொய்த மலர்கள்னு ஒன்று எழுதியிருப்பார் ஐயா. அதுல பார்த்தீங்கன்னா அவர் சந்தித்த அனுபவித்த அத்தனையுமே புதிய கருத்துக்கள் அதுல எல்லாம் இருக்கு. அது மாதிரி நீங்கள் எழுதுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உலகம். அவர்கள் சந்திக்கின்ற, செயல்படுகின்ற, வெற்றி அடைகின்ற அந்த சூழல்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் மாறுபட்டு கொண்டே இருக்கும். அப்ப நாம் மற்றவர் தலைமுறைகள் வந்து அதை படிக்கின்ற போது தன்னை ஒரு வழிமுறைப்படுத்திக் கொள்ள, நெறிப்படுத்திக் கொள்ள அது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் எழுதுங்கள், உங்கள் வரலாற்றை எழுதுங்கள். வள்ளலாரை பற்றிய பேசிய அந்த பிரணேஷ் அவரு இந்த வயதிலே வள்ளலாரை எப்படி இங்கு வாசித்து காமித்தார்னு பார்த்தீங்க. அது மாதிரி ரொம்ப நல்ல கருத்துக்களை சேகரித்து வையுங்கள், அடுத்த தலைமுறைக்கு அது பயன்படும் என்று சொல்லி இப்பொழுது முதல் அமர்வை நிறைவு செய்கிறோம். ஆன்றோர்கள் அப்படியே பார்வையாளர் இடத்துக்கு வாருங்கள். நாங்கள் அமர்வு 2க்குரியவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.